அலுமேலம்மா கூட்டிகிட்டு போகிறதுக்காக எலுமிச்சிக்காரங்க வீட்டாண்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த அண்ணா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரா. அப்போ ஆடு வளர்க்குறத பற்றி பேசிகிட்டு இருந்தார். எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ பாசமாக அலுமேலம்மாவை ஆடு வந்து அந்த எலுமிச்சிக்காரங்க அண்ணா இதுக்கு அறுப்புக்கு தான் கொடுக்கணும், கறிக்கு தான் கொடுக்கணும், கண்ணுக்குட்டியும் கறிக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அலுமேலம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படியே நான் ஷெல்டருக்கு வந்தேன்னா ஷெல்டரில் கருப்பனும் குரலும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அலுமேலம்மா எல்லாருக்கும் மாவு தான் சத்து மாவு வச்சுட்டாங்க. சமைக்க முடியல, கை வேற ரொம்ப வலியாக இருக்கா. அதனால் அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் அண்ணி வீட்டில் போயிட்டு நாய் குட்டி போட்டுச்சு போரில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வேற எடுத்து வைக்கணுமா, இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கினேன். அதுக்கப்புறம் அலுமேலம்மா என்ன பண்ணாங்க, இது வாங்கிட்டு வர சொன்னாங்க, பன்னு வாங்கிட்டு எனக்கு தோசை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தேன்னா வீட்டுக்கு வந்தால் இவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்காக. என்ன பண்ணுறது, எனக்காக வெயிட் பண்ணுறவங்க ஆடி தான் எங்கே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், சாப்பாடு கொடுக்கலான்னு நினச்சேன். பட் சாப்பாடு இல்லை. இவங்க எல்லோரும் வெயிட் பண்ணுறதுனால அப்படியே நான் வந்து சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி, நான் வைக்கிறேன். பாய்.